எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சஹருக்கு ஏற்ற சூப்பரான சைடிஷ் இறால் கருவாட்டு பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொரியல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ பல்லாரி வெங்காயம், 100 கிராம் இறால் கருவாடு, 20 வரமிளகாய், 3 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ பல்லாரி வெங்காயங்கிறதுனால நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் சின்ன கடாய். ஸோ அதனால் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்க்க முடியலை. நான் 2 பேட்சாக சேர்த்து இதை பொரிச்சு எடுத்துக்கிறேன். வெங்காயம் கருகிடாத அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுவே கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்துச்சுன்னா அதிகமான ஆயில் சேர்த்துட்டு ஒரே பேட்ச்லேயே நம்ம எல்லா வெங்காயத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பொரியலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற வெங்காயம் எந்த பக்குவத்தில் இருக்கணும்னா, நம்ம வாயில் போட்டு மெல்லும்போது அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் தெரியணும். அப்புறம் ஃபிங்கரை வச்சு உடைக்கும் போதே நல்லா உடப்படணும். அப்போ தான் அது சரியான பதம். நீங்கள் இதுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா வெங்காயம் சொதசொதண்டு இருக்கும். இல்லைனா கொஞ்சம் அதிகமாக பொரிய விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிரும். ஸோ கசப்புத்தன்மை கொடுக்கும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் எடுத்துருங்க. இப்போ நான் வெங்காயத்தை ஆயிலேருந்து எடுத்துட்டேன். இதுதான் சரியான பதம். எந்த ஒரு பொருளுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே கிறிஸ்பினஸ் இருக்காது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் அது தெரியும். இதே மாதிரியே நான் இன்னொரு பேட்ச் வெங்காயத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம டிஷ்யூ பேப்பர் விரித்து பிளேட்டில் கொட்டிக்கிடலாம். அடுத்ததாக வெங்காயத்தை பொரித்து அதே எண்ணெயிலேயே 2 பூண்டை நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணமோ அதே மாதிரியே பூண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பூண்டு சேர்க்குறதுனால வாயு பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ நான் எப்போவுமே இந்த சைஸில் தான் பூண்டு கட் பண்ணி சேர்ப்பேன். உங்களுக்கு சின்ன சைஸில் வேணும்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பூண்டையும் ஆயிலேருந்து எடுத்துகிட்டு இதையும் நான் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதே ஆயிலையே நான் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையை நம்ம பொரிச்சு சேர்க்குறதுனால பொரியல் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்க்குற கருவேப்பிலையை நம்ம எடுத்து போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. அப்படியே சாப்பிட்ருவோம். இப்போது ஃப்ரை பண்ண கருவேப்பிலையை ஆயிலேருந்து எடுத்துகிட்டு இதையும் நான் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 20 வரமிளகாய், ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சா தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்த பெருஞ்சீரகம் அண்ட் வரமிளகாய் பவுடர் ரெண்டுமே நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் இறால் கருவாடை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண கருவாடை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோன்னா இது 6 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா சைட் டிஷ் இல்லாத நேரத்தில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது நம்ம சேர்த்த கருவாடு நல்லா பொரிஞ்சு இதுவும் கிறிஸ்பி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன், கார்லிக், அப்புறம் கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்ல மொறுமொறுப்பு தன்மை ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் ஆனியன் அப்படியே முழுசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நான் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாமே நல்லா நொறுங்கி வந்துடும். இப்போது இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கடையில் வாங்கின இறால் பொரியலில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இறால் அங்கங்கே 1-2மா தெரியும். பட் இந்த மாதிரி நாமளே ரெடி பண்ணுறது கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸும் இதே மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ் இல்லாத நேரத்தில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லாவே பொரிஞ்சிருச்சு. ஃபைனலாக இதில் 3 டீஸ்பூன் குக்கிங் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் இது நல்லா உடஞ்சி வரும். இந்த பொரியல் ரொம்ப பவுடராக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சீவ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியில் 3 மந்த்ஸ் வரைக்கும், ஃப்ரிட்ஜில் 6 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இந்த பொரியல் சஹர் டைமில் ரச சாதம், தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதை நம்ம ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் இடியப்பம், ஆப்பத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம சஹர் டைமில் லேட்டாக எழுந்திரிச்சா கூட பிரச்சனை இருக்காது. டக்குன்னு தயிரை ஊற்றி அது கூட இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
எங்கள் ஊரில் கடைகளில் இந்த மாதிரி விற்கும். ஸோ வெளிநாட்டுக்கு போகிறவங்க இதை வாங்கிட்டு போவாங்க. எதுக்கு இனிமேல் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்குறீங்க, இதே மாதிரி நீங்களே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த சஹர் ரெசிபி இறால் கருவாடு பொரியல் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.